சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாருக்கும் உள்ளமா துதிக்கு பாத்திர துயாத தேவர மகன் நன்றி செலுத்தும் தகப்பனே, நீர் பேசும் அப்பா நாங்க கேட்கிறோம் அப்பா. மாம்சம் வெளிப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவி மாற்றம் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு ஆச்சா கொண்டு வந்த ஆத்மகள் கோடி கோடி நன்றி எடுக்கிறது ஆச்சா. கொஞ்சத்தில் உண்மையில அநேகத்தை அதிகாரினே சொல்லிக்கிறீங்க தகப்பனே. ஒரு ஆத்மா கேட்டாலும் மனம் திருமான சொல்லிட கத்தாவ உங்களுக்கு செவி சாய்க்க வந்த ஒவ்வொரு ஆத்மகள் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் தோற்றம் நீ நடத்த நீர் பேசுங்க நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 108 அதிகாரம் 12 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டுல நம்ம எவ்வளவு கஷ்டத்தோட மனுஷன் உதவி நமக்கு தேவையே இல்லை. கத்த சொல்ற எவ்வளவு இக்கட்டா இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். கத்த சொல்றாரு எவ்வளவு நீ நெருக்கத்துல இருக்க மனுஷன் துணை நமக்கு தேவையே இல்லை. கத்த சொல் நான் உனக்கு துணை செய்யற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா மனுஷன் சொல்றாங்க நேரோ இக்கட்டுல நான் இருக்கிறேன் கூட இருப்பேன் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. சொல்லி சொல்லி பின்னாடி குத்துவாங்க. முதுகு பின்னாடி எவ்வளோ வார்த்தை, முன்னாடி தித்திப்பாதான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க. ஆனா பின்னாடி பேசும்போது ரொம்ப குத்தம். ஏன் குத்தம்னா எவ்வளவு நம்ம நம்பிக்கை வச்சோமே, நம்மள தான் கை தூக்கி நடத்தினாங்க, இந்த குடும்பம் தான் நம்ம கை தூக்கி நடத்தினாங்க, இவங்க தான் அன்பா பேசினாங்க, நான் தள்ளப்பட்டு எல்லாமே ஒதுக்கப்பட்டு நான் வந்த போது இந்த குடும்பம் என்னோட பேசுன தெய்வம் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா மனுஷன் துணை நமக்கு தேவையில்லை. எவ்வளவு இக்கட்டா இருந்தாலும் எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் இயேசு நம்பும் போது அந்த நெருக்கத்துல கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நொறுங்குண்டு ஈட்டத்தை நான் தேற்றுவேன்னு சொன்ன தெய்வம் இயேசுமையான தெய்வமா இருக்கிறாரு. அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் போது கர்த்தருடைய கிருபை பெரிதான் இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம நினைக்கல எவ்வளவு இக்கட்டாண்டவர் சொல்ல முடியாத வழி. இசப்பமான மனுஷனிடம் எல்லாமே சொல்ல முடியாது, சொன்னா கூட சிரிப்பாங்க. ஆனா உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. கர்த்தர் உதவி செய்ய தெய்வமா இருக்கிறாரு. மனுஷன் செய்து விருதுன்றாரு, பிரோஜனம் இல்லைன்றாரு. ஏன்னா மனுஷன் ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா வலதை கொடுத்து இடது கை தெரியக்கூடாது கர்த்தர் காட்டுவாரு. ஆனா மனுஷன் தெரியுமா காட்டுற மாதிரி பேசுவாங்க, கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க. எப்படிப்பட்ட மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய கிருபை எப்படி பெரிதாக இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. எவ்வளவு இக்கட்டா இருந்தாலும் இயேசு நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட சித்தத்தின்படி தேவன் அடையாளத்துக்கு கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நம்மளால தாங்க முடியல, பாரமா இருக்குப்பா, உடம்பு முடியாம இருக்கு, அவ்வளவுதான் யாரும் தொய் தூக்குவாங்கலாம் நினைக்காதீங்க. மனுஷன் துதி ஐயோ ஒரு உதவி நீங்க நினைக்காதீங்க. ஐயோ நம்மளால முடியலன்னு நினைச்ச போது யாருன்னா வருவாங்களோ எதிர்பார்க்காதீங்க. இயேசு வருவாரான்னு பாருங்க. இயேசு நம்ம கூட வந்து நம்ம சந்தோஷமா மாற முடியும். இக்கட்டிலிருந்து சரி, வேதனையிலும் சரி, துன்பத்திலும் சரி, வியாதி படுக்கலிருந்து சரி. ஒரு டிவி வியாதி வந்தா யாரும் நம்ம கூட இருப்பாங்களா? நம்ம படுக்கிற இடத்துல கூட படுக்கோம், நம்ம குடிச்ச தண்ணி அவங்க குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வியாதி என்ன தொட்டோமா ஒட்டோமா அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா தேவன் உன் பிரச்சனையை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை வந்தது, அதுதான் ஒரு போராட்டம் வந்தது. அதை உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. மனுஷன் உதவியே வேணான்ற ரேசப்பா. ஆனா அவர் சொல்றாரு என் உதவி இன்றைக்கும் கத்த சொல்றாரு மனுஷன் செய்யற விருதுன்றாரு. ஒரு விதை போடுறோம், அந்த விதை வந்து ஒரு மரம் வளர்க்குறோம்னா எல்லாமே போடணும். ஏன்னா அதுக்கு இருக்கணும், அதுல மண்ணு போடணும், அதுக்குள்ள எல்லாமே போட்டாதான் அந்த விதை வளரும். எதுவுமே போடாம எப்படி வளரும்? அதுக்குள்ள அதே மாதிரிதான் இயேசு ஜெபித்தாதான் அந்த உதவி செய்யற தெய்வம் எம்மாட்டமா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் உதவி செய்யற தெய்வம் இயேசு கிறிஸ்து தெய்வமா இருக்கிறாரு. நொறுங்குண்டு ஈட்டத்தை தீர்க்க வல்லவரா இருக்கிறாரு. நாங்களும் நினைச்சு பார்த்தோம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன் அவர் உதவி செஞ்சிட்டாருன்னா மனுஷன் செய்யறதெல்லாம் வேஸ்ட் தான். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு காரியம் சொல்லும் போது சொல்லி சொல்லி காட்டுவாங்க. உனக்கு எவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆனா சொல்லாதது தெய்வம் நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் கிரியை செய்யற வல்லவர் ஒருவர் மாத்திரம்தான். ஏன்னா தேவன் சொல் கீழானதெல்லாம் மேலான நாடி போவான்றாரு.
நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ எதுக்கு எல்லார்கிட்ட கெஞ்சுறேன்றாரு. ஏசப்பா நம்ம கெஞ்ச வைப்பாரு? ஒரு நாள் கெஞ்ச வைக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆவியான சொல்லி யார்கிட்ட நம்ம கையேந்து நிக்க விட மாட்டாரு. ஏன்னா உதவி செய்யற தெய்வம், பணம் உதவி செய்யற தெய்வம், சுகத்தை கொடுக்குற தெய்வம். என் பிள்ளை மாறினாண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்ட போது மனம் இறங்குற தெய்வம். என் கணவர் மாறினாண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இசப்பா என் கணவர் அடிமைத்தனத்துல இருந்து மாறினாண்டவர மனுஷன் கிட்ட சொன்ன பிரயோஜனமே இல்லையே. நீ கணவர்கிட்ட சொல்ல, பிள்ளைங்களுக்கு சொல்ல, என் பாரத்தை ஏத்துக்கினா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. உன் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு உன்னை புரிஞ்சுக்கிற வல்லவரா இருக்கிறது. நீ படுகிற பாடுகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன்றாரு. நீ எந்த இடத்துல பட்டியோ, எந்த இடத்துல நான் தனந்துடுந்தியோ, உதவி செய்ய யாருமே இல்லாம இருந்தியோ, கத்த சொல்றே நெருக்கத்தின் மத்தியிலோ, கண்ணீர்கள் மத்தியிலோ, அவமானத்தின் மத்தியிலோ, தள்ளப்பட்ட நிலையிலோ கத்தர் உனக்கு உதவி செய்யற தெய்வம். எம்மட்டும் உதவி செஞ்சு எபேசரா இருக்கிறாரு. எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஜீவனை பாதுகாக்க முடிய உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்ம குடும்பத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்ம தனிமை இல்லாதபடி கேட்டுத்தனை உண்டாக்குனாரு. எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா தெய்வம் செய்யற நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கு. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எல்லாமே கொடுப்பாங்க, ஆனா ஜீவன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வமா இருக்கிறாரு. ஆவியான சொல்ற மனுஷன் மாசுக்கு தப்பா தாலாட்டுல காட்டிலோ ஜீவனுள்ள தெய்வம் நம்ம கடைசி நாளையோ உனக்கு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கடைசி நாளை வரை நான் முதிர் வயதுக்குள்ள சுமக்கும் போது கூட உனக்கு உதவி செய்யற தெய்வம் இயேசுக்கு சரியான தெய்வமா இருக்கிறாரு. அந்த காரியத்தை கேட்கும் போது இசப்பா இம்மட்டும் இசப்பா மனுஷன் செய்த விருதாண்டவர. ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு காரியத்தை நான் பார்க்கும் போது கத்தர் எவ்வளவு நன்மை அடிபட்டிருக்கிறோம். எந்த மனுஷன் நம்ம உதவி அந்த மனுஷன் நம்மள பேசும்போது அடிபட்டிருக்கிறோம். அந்த காயத்தால யாரால மாற்ற முடியாது, கத்தரால மாற்ற முடியும். ஏன்னா தேவன் செய்யற நன்மைகள் என்ன முடியாதா இருக்கிறது. ஏன்னா எழுது போது கூட நீ கேட்கலாம், சப்பா நீங்க உதவி செய்யுங்க, என் செபத்தை கேட்குங்கப்பா. நீங்க இது ஆஸ்தி அந்தஸ்தை எதிர்பார்க்கல டேடி, என் சொத்து இடையில நீங்க எதிர்பார்க்காததுப்பா, என் உள்ளத்தை கேட்ட தெய்வமாப்பா. என்னை நோக்கி கூப்பிடுவாங்கல்ல, ஏன் என்னை நோக்கி உன் பிளக்கட்ல மத்தியில நான் இருந்தேனே. உன் பிரச்சனை வந்த மனுஷன் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா போராட்டம் வந்தா மனுஷன் ஒதுக்கிடுவாங்க, கண்ணீர் வந்தா மனுஷன் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா மனுஷனோட வார்த்தை இப்படிதான், சுவாசம் இல்ல மனுஷனை நம்பாதேன்றாரு. ஏன்னா மனுஷன் எல்லாமே வாக்கு இன்று இருக்க வாக்கு நாளை தினத்துல இருக்காது. இன்று உதவி செய்வேன்னு சொன்ன நாளை தினம் காணாம போயிடுவாங்க. இப்படிப்பட்டதான் இந்த உலகத்துல. ஆனா கத்த சொல்றாரு, அவங்களை காட்டிலோ நான் உனக்கு எம்மாட்டும் உதவி செஞ்சு எபேசரா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட சித்தத்தின்படி நம்ம உடைந்து போய் உள்ளதோட வந்திருக்கலாம். கஷ்டம் இல்லாம யாருமே இல்லை, வேதனை இல்லாம யாருக்குமே இல்லை. ஆவியோட பாடுகள் நம்ம ஒரு பாடா இருக்கிறது. ஆனா கத்த சொல்றது பாடுகள் மத்தியில உனக்கு உதவி செய்த தெய்வமா இருக்கிறேன். அந்த பிரச்சனை வந்தபடி என்னை நோக்கி கூப்பிடுறாங்களா அவர் எதிர்பார்க்குவாரு. இந்த போராட்டம் வந்த போது நம்ம என்னை எதிர்பார்க்கிறாரா, என்னை கூப்பிடுவாரான்னு எதிர்பார்க்கிற தெய்வம் ஒருவர் இயேசு கிறிஸ்துவியான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட கிருபை பெரிதா இருக்கிறது. இசப்பா ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தை என்னை நடத்தின தெய்வம் நீங்க ஒருவர் ஆண்டவரே. இரக்கங்களை செஞ்ச தெய்வம் நீங்க ஒருவரே ஆண்டவரே. நல்லப்பட்டு இருக்கும் போது உதவி செஞ்சு எபேசர் நீங்க ஒருவரே ஆண்டவரே. ஏன்னா தத்தர் ஆவியனோட சித்தத்தின்படி நடத்தின தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் உதவி செய்யற தெய்வம், மரித்தவங்களை உயிர்த்திருந்த தெய்வமா இருக்கிறாரு. அவ்வளவுதான் டாக்டர் சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை கைவிடு, மெடிசன் எல்லாமே கைவிடுவாங்க. ஆனா கர்த்தர் உதவி செய்ய போறாரு. மரித்தவங்களை உயிர்த்திருந்த தெய்வம், குருடனை பார்த்து வச்ச தெய்வம், மந்தனா திக்கினா தொட்ட தெய்வம், அடிக்கப்பட்ட செவிகள் திறக்கிற தெய்வம், அவர் உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. ஏன் எல்லாமே கொடுத்திருக்கிற நம்மளுக்கு அவரை நோக்கி பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான காரியத்தை நினைக்கும் போது கர்த்தருடைய கிருபையினால் எதால முடியாதது. ஒரு டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, முடிக்கலன்னா சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு போட்டு அவங்களை முடிச்சிருவாங்க. ஆனா அவங்கள முடிக்கலன்னு நினைக்கல, கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு, ஜீவனை உருவாக்குற வல்லவரா இருக்கிறாரு. இசப்பாண்டவர் எத்தனை சொன்னாங்க, இதோ எனக்கு அடைப்பு இருக்குன்னாங்க. யார் உதவி செய்யுங்க, பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த தகப்பனாருக்கு கஷ்டப்பட்டாங்க. ஐயோ இந்த பணம் எங்க போடுது, 3 லட்சம் எங்க போடுது,
யார் எனக்கு உதவி செய்வாங்க? யார் எனக்கு பார்ப்பாங்க? நானே நெருக்கத்தியா இருக்கிறேன், யாருக்கு எனக்கு எதுவுமே இல்லையே, நானே வாடகை வீட்டுல இருக்கிறேன், ஏன்னா தனி மரமா இருக்கலையோ, வேதனைப்பட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையப்ப நான் ஒழுக்குள்ள நான் மாத்த தெய்வமா இருக்கிறாரு. மனுஷன் பார்க்கிறவன் ஏசப்பா பார்க்கவே மாட்டாரு. உனக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா தேவன் சொல்றா, அந்த ஆபரேஷன் செய்ய காரியங்களை உதவி செஞ்ச தெய்வம். பணம் கொடுத்தாதான் டாக்டரே ஆபரேஷன் பண்ணுவாங்க. எதுவுமே கொடுக்காத ஒரு தெய்வம் ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். ஒரு வியாதி ஒரு மந்திரத்தினால கட்டு வச்ச குடும்பங்கள் கூட பணம் கொடுத்தாதான் அந்த ரிலீஃப் கொடுப்பாங்க. போவாங்க, அந்நிய தெய்வத்துக்குள்ள போவாங்க, ஏன்னா மந்திராவதி தேடி போவாங்க, எல்லாமே தேடி போவாங்க. பணம் கொடுத்தாதான் அந்த ரிலீஃப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காத உதவி செய்யற தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நன்மைக்கு எதுவான மாத்திர தெய்வமா இருக்கிறாரு. ஒரு தாயருக்கு எவ்வளவு மந்திரம் பண்ணாலும், எவ்வளவு சேவினை பண்ணாலும், பணம் கொடுத்து தர்காக்கு எல்லாமே போயிருக்காங்க. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஒரு வாட்டி இல்ல, நிறைய வாட்டி போயிட்டாங்க. எவ்வளவு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. சுகத்தை வந்தது, அவன் பிரச்சனை இந்த வீட்டுல கொடுத்தாரு, எதுவுமே இல்லை. யாரை நாடுகிறோம்? ஆனா இயேசு சொல்லி என்னை பின்பற்றுன்றாரு. நான் உனக்கு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறேனே. எந்த பணத்தை கொடுத்த போனாங்களோ அவங்க தண்ணி தெளிச்சா இல்லாம மாறும்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றேன், வார்த்தைனால சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஏன்னா அவர் சொல்றேன், உதவி செய்யற தெய்வம் நான் அல்லவான்னு கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்க, செய்யறவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னு தெரியல, ஒரு மகள் மாத்திரம் வெளியே நின்று ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்குதான். உள்ள வந்து மந்திரம் பண்ணினே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தை சொல்லி மந்திரம் ஒரு மகள் மாத்திர, அது என்னன்னு தெரியல. நாங்க பண்ணும்போது ஒரு ஸ்தோத்திரம் சொல்றாங்க, எங்களால பண்ண முடியல, அந்த பிசாசை துரத்த முடியல, அந்த செத்தாமி துரத்த முடியல, எவ்வளோ சொல்லிட்டாங்களா. எங்களுக்கு யார் வந்தாலும் சரி, நாங்க மதத்தினால எல்லாமே ரிலீஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த உருவமே இல்லையா வந்துடும் சொன்னாங்களா. அப்புறம் அந்த மகள் அங்க சோத்திரம் சொன்னீங்க உள்ள போகும்போது, அது அந்த மகளெல்லாம் போகாம நான் சோத்திரம் சொல்ல அந்த கர்த்தர் சிறையப்ப மாற்றின தெய்வம். ஏன்னா எதால கூடாதது என் தேவனால ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான மாற்றம் வல்லவரா இருக்கிறாரு. நொறுமணி இதயத்தை தேற்ற தெய்வமா இருக்கிறாரு. அந்த மகள் சொன்னாங்க, அவ்வளவுதான் பணத்தை கொடுத்து எங்க போறாங்களே, எவ்வளவு கொடுத்துட்டு போறாங்களே, என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களே, என்னை நம்ப மாட்டேன்றாங்களே. இயேசு கிட்ட வான சொன்னாங்க, அந்நிய தெய்வத்துக்குள்ள இருக்கிற குடும்பம் தான் அது, இயேசு அறியாத குடும்பம் தான் அது. ஏன் அவர் உதவி செய்வாருன்னு சொன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரல. எப்ப ஏசப்பா தொட்ட ஆரம்பிச்சாரோ அந்த கர்த்தர் இம்மட்டும் உதவி செஞ்சு வினேசனா மாற்றின வல்லவரா இருக்கிறது. யோசித்து பாருங்க, கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான மாற்றின வல்லவர். அவர் ஒருவர் மெய்யான தெய்வமாக மனுஷன் செய்து விருதுன்றாரு. தான் புரோஜனமே இல்லையே. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துல கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லிதான் இருக்கிறாரு. நிக்கட்டின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம துணையற்றவரா இருக்கிற வல்லவரா இருக்கிற. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபேனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் உதவி செஞ்ச எபேனேசரா இருக்கிறாரு. இனிமேல் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இம்மட்டம் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நேற்று இல்ல, கர்த்தர் சொல் நேற்று இல்ல, நாளை இல்ல, இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்வேன்றாரு. விசுவாசித்தான் தெய்வ மகிமை காண்பான்றாரு. நம்ம சொல்வோம் இன்றைக்கு தான் அற்புதம் செய்வார், இல்ல கடைசி நாள் வரும், முடி பழந்தோம். கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்ய எபேனேசரா வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் போது அதிகாலை ஜெபத்திலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிச்சாமக்கத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான மாற்ற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா உதவி செய்யற தெய்வம் அல்லவான சொல்லுவதுப்பா. இன்னைக்கு மாத்திரம் அல்லடி, இந்த 2025 நம்மளை கொண்டு வந்து தெய்வ சித்தை இல்லாம வரும். எத்தனை கொல்லங்கள் வந்தது, எத்தனை கொரோனா வியாதி வந்தது, எத்தனை வெள்ளங்கள் வந்தது, நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த கொல்ல வியாதி நம்மளுக்கு வராதபடிக்கு ஜீவனை பாதுகாத்துன தெய்வமா இருக்கிறாரு. தெய்வன் கிருபை செய்யற வல்லவரா இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம், கொரோனா வியாதியில் எத்தனை பேர் மறிச்சு போயிருக்காங்க, எத்தனை பேர் எல்லாமே போயிருக்கிறாங்க. நீங்க பார்த்த போது அவ்வளவு மறித்து போயிருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்காங்க அந்த குடும்பங்கள்லாம்.
ஆனா கர்த்தர் உதவி செஞ்ச எபினேசராருக்கு நம்மள அவர் தேடியதுனாலதான், அவரை பிடித்ததுனாலதான், அவர் சமூகத்தை நாடி வந்ததுனாலதான் கர்த்தர் உதவி செஞ்ச எபினேசரா இந்த வல்லவனா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா கர்த்தருடைய கிருபைதான். எதை சொல்றாரு? என்ன கர்த்தரோட வார்த்தை நம்ம மறந்து நம்ம பிள்ளைகளை மறக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா யாரை நம்ம மறக்கலாம்? மனுஷனை மறந்துடலாம், கணவரை மறந்துடலாம். ஏன்னா கணவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா பாத்துக்கிறேன்னு. அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது அவமான வார்த்தை, நிந்தனான வார்த்தை, தாங்க முடியாத ஒரு பாரம், சொல்ல முடியாத வேதனை, வாழ்வதா சாவதை எந்த நிலைமை ஆண்டவரே. சிலர் ஆத்மா இத்தனை குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க. இத்தனை குடும்பம் ஏன் வாழ்வது சத்தியம் இல்லாம எப்படிப்பட்ட தூண்டு கொண்டு வருகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம், உன் கணவரை மாற்ற வல்லவரா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. தெய்வம் கிரியை செய்யற தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்துல சப்பான நம்பின மனுஷன் கூட மாறிட்டாங்க ஆண்டவரே. கணவர் அன்பு மாறிச்சுப்பா, இல்லைங்களா? அன்பு மாறிச்சு. ஒரு பிள்ளை நம்ம வளர்க்கும் போது அதாவது நான் என்ன செஞ்சேன்னு கேட்ட இவ்வளவு வலிக்கும், இவ்வளவு துடிப்பு இருக்கும். இன்னும் 10 மாசம் சுமந்து பெற்று எல்லாமே செஞ்சுட்டு என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறியே, என்ன அவமானப்படுற ஒரு பெத்தவங்க எவ்வளவு துடிப்பு இருக்கு. ஜீவனை கொடுத்த தெய்வம் அவர் உனக்கு எதுவுமே சொல்லாதவரா இருக்கிறாரு. ஒரு வேதனைகளை அவர் பார்க்க மாட்டாரு. பிள்ளைகளோ பெத்தவங்க வேதனை பார்ப்பாங்க. பிள்ளைங்களை வேதனை வச்சு அப்படியா பிள்ளைங்களை தாய் தகவனை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க இப்ப இருக்கிற காலத்துல. ஏன்னா நுறுமுண்ட வார்த்தைனால பேசி பேசி காயத்து மேல காயம் உண்டாக்குது. கணவனால காயம் காட்டுதோ, பிள்ளைங்களால வர பாரம் சுமக்க முடியாது. கர்த்தர் சொல்றேன், அவங்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவரா இருக்கிற தெய்வமா இருக்கிறது. இம்மட்டும் உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறீங்களப்பா. இனிமேல் நீங்க உதவி செய்யற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் வாக்கு மாறாதுப்பா, உங்க நேசம் மாறாது ஆண்டவரே. எது வந்தாலும் அவங்க சேதப்படுத்த விட மாட்டேன் தெய்வமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. என் தகப்பனார் கூட சொன்னாங்க, நெச்சி வலி இறந்து போயிருக்காங்க நம்ம நினைச்சோம். ஒரு நாள் 3 அந்த நாளைக்கு பார்த்தோம் போது கிடையாது 3 மணிக்கு ஏஞ்சாரு. 3 மணிக்கு ஏஞ்ச ஒரு வார்த்தை சொன்னாரு, இல்ல நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் தாயார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, யாருமே இல்லையே, தூக்கி போற யாருமே இல்லை. எங்க விசுவாசம்? பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை. அதுதான் பார்த்தாங்க. இயேசு இருக்கிறவங்க தாயாருக்கு விசுவாசமே இல்லை. இதோ எப்போ நாம ஏசப்பா தம்மை நோக்கி கூப்பிடு, நான் மன உத்தரவு கொடுக்குறேன்றாரு. ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்றாரு, உனக்கு சமீபமா இறங்குவேன்றாரு. யாரை நாடுகிறோம்? அந்த நேரத்துல கூட என் தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா, யாருமே இல்லை, அப்படியே படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் அப்படியே பொறுத்துக்கோ. எப்படி பொறுத்துக்க முடியும்? ஒரு வலி தாங்க முடியாத பாரம் ஆயிடுச்சு. தலைவலி ஒரு பாரம். ஆனா ஒரு நெஞ்சு வலி துடிப்புகளை கர்த்தர் அறிந்திருக்க தெய்வமா இருக்கிறது. இந்த தாய் அப்படியே படுக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. யோசித்து திருப்பி படுத்த திருப்பி எப்படியோ படுத்து 1/2 hour அப்படியே இருந்துட்டாரு. 3:30 மணி திருப்பி சொன்னாரு. நான் ரொம்ப வேதனையாச்சு. என் தம்பி சின்ன பையன், என்ன பண்றதுன்னே தெரியல. 2 சகோதரி திருமணம் ஆச்சு. ரொம்ப வேதனையான சூழ்நிலை. அப்படியே முடிஞ்சிச்சு. நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த தம்பி அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன பண்றதுன்னு தெரியல. தாயாருக்கு தெரியாதது, எனக்கு தெரியாதது. சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, ஏசாப்பா ஒரு ரத்தத்தை ஊத்துலாம், வாயில ஊத்துனா. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தோணலை, தாயாருக்கு தோணலை. எங்களுக்கு முன்னாடி சொன்னது எங்களுக்கு தெரியாது, அப்புறமா தான் தெரிஞ்சது. ஊத்தும் போது கர்த்தர் கொடுத்தேன். ஏன்னா அவளுதான் முடியும். அவள் அப்ப ஜீவனோட கர்த்தர் வழி நடத்துற தெய்வம். அந்த நாட்கள் கடந்து கொஞ்ச நாள் அந்த நேரத்தில் ஆட்கள் ஒவ்வொரு விஷயத்துல நடக்கும்போது திருப்பி ஹாஸ்பிட்டல் போக இருந்துட்டேன். ஏன்னா அந்த எக்கட்டின் மத்தியிலும் சரி, நெருக்கத்தின் மத்தியிலும் சரி, வியாதியா வந்தாலும் சரி, மரண கட்டே வந்தாலும் சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு சொன்ன அவங்க கண்ணு துடிப்பு இருக்காங்களா, அந்த துடிப்புல ஏசப்பா என்னை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா என் கணவருக்காக இறங்காண்டு அவங்களை கூப்பிடு. ஏன்னா சபைக்கே போக மாட்டாங்க. பேருக்கு கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா பேருக்கு கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. கர்த்தரோட சித்தத்தின்படி அவங்க செய்யறபடி அவங்க செய்யாம விட்டாங்க. அந்த நேரத்துல சப்பா ஜீவனை கொடுக்கிறவர் எடுக்கிறவர் மாத்திரம் ஆண்டவரை, நீர் ஒரு ஆண்டவரை ஆச்சா இந்த வியாதியோட போக கூடாது பண்ணி சொல்லி கேட்கல. அவ்வளவுதான் நினைச்சிட்டாங்க. எல்லாமே முடிந்து. விசுவாசம் யாருடையது? அவ்வளவுதான். ப்ராப்ளம் வந்தாலே முடிஞ்சிச்சு நடுவாங்க. கேன்சர் வியாதி வந்தாலே முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ். மனுஷன் உதவி தேவையே இல்லை.
அன்றைக்கு எங்க அம்மா எல்லாரும் உதவி கேட்டுனே இருந்தாங்க, உதவி செய்வாங்களா எதிர்பார்த்துனே இருந்தாங்க. ஆனா இயேசு நோக்கி பார்க்காம விட்டதுனாலதான் எல்லாமே இழந்து போன காரியம், எல்லாத்தையும் இழந்து போயிட்ட காரியம். பிரச்சனைகள் மேல பிரச்சனை, மந்திரம் மேல மந்திரம். எத்தனை மந்திரம் தெரியுமா? எவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி மந்திரம் செய்யும் போது கண்ணால பார்த்த காட்சிகள் கேட்டோம். எசப்பா எங்களுக்கு உதவி செய்ய யாரு இருக்காங்கப்பா, உதவி செய்ய யாருமே இல்லைன்றவரை கேட்டோம் போது மனம் இருங்கின தெய்வம், மந்திராவதியோட வச்ச தெய்வம், அந்த மந்திரத்துலதான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்த தெய்வமா இருக்கிறது. மந்திரம் எப்படி பண்ணுவாங்களே தெரியாது, எங்க குடும்பத்துக்கு செய்யும் போதோ தெரியுது. ஏன்னா மந்திரவாத நடுங்க வைக்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உதவி செய்யற தெய்வமா இருக்கிற வல்லவரா இருக்கிறது. தகுடு வச்ச மந்திரம், எலும்பி வச்ச மந்திரம், எல்லா காரியத்தையும் மந்திரம் செஞ்சுன்னே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சு எபினேசரா இருந்த தெய்வமா இருக்கிறது. சபைக்க போக விட மாட்டார், தப பண்ணாரு. ஏன்னா சபைக்கே தேட விட மாட்டாரு. ஏசு இல்லைன்னு சொல்றாரு, அவர் தான் அவர் சொல்வார் சபைக்குள்ள போக கூடாதுன்னு தடை பண்ணுவாரு. அவரை மீறி போனவன் அந்த கத்தை ஜீவனோட நடத்தின தெய்வமா இருக்கிறார். நம்ம மந்திரத்தை பார்த்தோம், சூனியத்தை பார்த்தோம், இதை பார்த்தா நம்ம பயந்துட்டே உட்காந்து எதுக்குமே சாதிக்க முடியாது. நம்மளுக்கு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் யாரு நம்ம வியாதி வந்தாலும் பயப்படுறோம், பிரச்சனை வந்தா பயப்படுறோம், நெருக்கம் வந்தா பயப்படுறோம், இந்த போராட்டம் வந்தா பயப்படுறோம். எனக்கு உதவி செய்யற தெய்வம் இருக்கிறாரா நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. ஏன்னா எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு, எல்லா காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, அவரை நினைச்சு நம்ம பாக்குறது இல்ல. யாரை நாடி போகி கொண்டு இருக்கிறோம்? ஏன்னா தேவன் எவ்வளவு இக்கட்டின் மத்தியிலோ உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருப்போம். இன்றைக்கு கண்டிப்பா சொன்னாங்க குத்துருவேன்னு, கொடுக்கவும் மாட்டாங்க. விருதுன்றாரு, பிரயோஜனம் இல்லைன்றாரு, தகுதி இல்லைன்றாரு. அவர் கொடுக்கிற மனுஷன் கொடுக்கிற உதவி நமக்கு தேவையே இல்லையே. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, நம்ம சரியை போக மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவனோட சித்தத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தர் உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா எதை காட்டிலும் நம்ம பயப்படாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட சித்தத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தர் உதவி செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. எதால கூடாது வார்த்தை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, உன் சமூகம் என்னை நடத்தும் ஆண்டவரே. எதாவது நம்ம எங்க போனாலும் சந்தோஷம் இருக்கமா? ஏன்னா நம்ம உடைய பார்ப்பாங்க, நகை பார்ப்பாங்க, அது பார்த்துதான் ஒரு முன்னாடி கூப்பிட்டு உட்காந்து இருப்பாங்க. ஆனா எதுவுமே பார்க்காதவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். இம்மட்டும் உதவி செஞ்சு எபினேசரா இருக்கிறீங்களப்பா, இனிமேல் உதவி செய்யற எபினேசரா இருக்கிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. யோசித்து பாருங்க, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் என் வாழ்க்கையில கூட. தப்பி வித்த தெய்வமா இருக்கிறாரு. ஆபத்துல தப்பி வைத்தாரு, போராட்டத்துல தப்பி வைத்தாரு, பலவீனத்துல தப்பி வைத்தாரு. ஒவ்வொரு நெருக்கத்தின் மத்தியில கூட இயேசுவேன்னு கூப்பிடும் போது சத்தத்தை கேட்க தெய்வம். இல்லைன்னு சொல்லாதவர் ஒருவர் தான். ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அள்ளி கொடுத்த தகப்பனா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வேலை செய்யணும், அவரோட உதவி செய்யற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம பலனும் அல்ல, நம்ம திறமையும் அல்ல, கர்த்தர் நம்மளை உதவி செஞ்ச தெய்வம். நம்மளை வெள்ளப்படுத்தி உன்னை சகாயம் செய்யற வல்லவர், உன் வழிகளை நடத்தும்படி கர்த்தர் கிரியை செஞ்ச வல்லவர் இயேசு கிறிஸ்துவியான தெய்வமா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு உதவி செஞ்ச தெய்வனை நினைச்சு பாருங்க. ஏன்னா தேவனோட சித்தத்தின்படி நம்ம நடக்கும் போது கர்த்தர் கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கு. யாருமே வராங்களே இல்லையோ, இயேசு வருகிற தெய்வம். என் பரிசுத்த ஆவி இந்த இடத்துல தங்குன்றாரு, என் அக்கினி இங்க தங்குன்றாரு. நம்ம யாரை பாக்குறோம்? மனுஷனை பார்த்தா எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமா தான். அவங்க வந்தாதான் நம்ம வரணும், அவங்க பிரச்சனை அது இல்ல. நீ எவ்வளவு விசுவாசத்தோட வரியோ, எவ்வளவு பாரத்தோட வரியோ, எவ்வளவு முடியாத நிலைமையில வரியோ, கர்த்தர் உன்னை பார்க்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் கிருபை செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தும்படி சொன்னாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் அறுப்பான்றாரு. ஏன்னா அவங்க விதைத்துனே இருப்பாங்க, குற்றப்படுத்தினே இருப்பாங்க, கண்ணீரில் அவமான வார்த்தை பேசின்னு தான் இருப்பாங்க. அவங்க விதைக்க விதைக்க நம்ம கர்த்தர் அறுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம இருக்க தேவையே இல்லையே, ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியதா இருக்கிறது. மனுஷன் நம்ம பேச ஆவியான சொல்றாரு, மனுஷன் ஊமையா இரு, காது கேட்காத போல இருக்கணும். செவிடன் எப்படி இருப்பான் அப்படியே நம்ம வாழ்க்கை வாழும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, உன் இம்மட்டும் உதவி செஞ்சு எபினேசரா இருக்கிற தெய்வம். இனிமேல் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறேன், இனிமேல் உன்னை நடத்துற வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. மனுஷனுக்கு மறவற்றா இருக்கலாம், கர்த்தர் மறவற்ற ஒன்றுமே இல்லை.
ஏன்னா தேவனோட கிருபையான பெரிதா இருக்கிற ஒரு மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். யார் என்ன செஞ்சிருக்காங்களோ கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. ஏன்னா எந்த இடத்துல இருக்காங்களோ என்ன இடத்துல என்ன வச்சு செஞ்சாங்களோ கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. ஏன் என்ன சொன்னாங்க, அந்த மந்திரம் எடுத்து அந்த ஒரு பொம்மையோ ஒரு மந்திரம் எல்லாமே எடுத்து எலுமிச்சம் எடுத்து ஒரு மஞ்சள் கயிறுல என்ன பண்ணாங்க, ஒரு துணி வச்சு அந்த மஞ்சள் பயிர் போட்டு எல்லாமே கட்டி தூக்கிட்டு வந்து மேல போடும்போது அவளோட திட்டம் பண்ணிருக்கிற கர்த்தர் உன் நினைவு என் நினைவல்ல, என் நினைவு ஒடுக்கிற வல்லவரா இருக்கிற இருபதும் எழுமுற ஓட்டத்தை ஓடும்படி கிருபை செஞ்ச தெய்வம். ஏன் அந்த மந்திரமே நம்ம டச் பண்ண முடியல. ஏன்னா கர்த்தர் கிருபை செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. ஒரு தீ பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும், ஒரு பிரச்சனை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும், ஒரு போராட்டம் பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த தாண்டி மீண்டு வர்றபடியா தான் இந்த பலிபீட்டு முன்னாடி இந்த புலிபீட்டு மேல கர்த்தரை நினைக்க வச்ச வல்லவரா இருக்கிறாரு. எதுவுமே தாண்டாம இந்த இடத்துல வர முடியாது. எந்த போராட்டம் இல்லாம இந்த இடத்துல வர முடியாது. இந்த இடத்துல பிரசங்கம் ஒரு ஆத்மா கேட்கிறதுனா அவளோட சித்தத்தின்படி நடத்துறோமா, தேவனோட சித்தத்தை உதவி செஞ்ச தெய்வம் என்னங்க மாத்திரம் இல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம உதவினா அடுத்தவங்களுக்கு கை கொடுக்குற உதவியா இருக்கணும், பணம் கொடுக்குற உதவியா இருக்கணும். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிற உதவி செய்யற தெய்வம். ஏசாவா போல வாழ்ந்தாதான் கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம கொடுக்குற நம்ம ஆபத்து நம்ம கூப்பிட்டாலும் அவங்க செய்வாங்களே இல்லையோ நீ செய்ய ஆரம்பி, உன் காலை உயர்த்துற வல்லவர், உன் கொம்பு நான் உயர்த்துவேன்றாரு. இது உன் பிரச்சனையோட கண்ணீர் சோர்ந்து போகாது. இயேசு உன் கூட இருக்க உனக்கு உதவி செய்ய சொல்லுங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு உன்னை உயர்த்துற வல்லவரா இருக்கிறாரு. அவங்க பட்டுட்டோம், அவங்க வேதனை பட்டு நம்ம நினைக்க கூடாது. அவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறாரு. அவங்க குடும்பத்துல நம்ம பாரத்தை ஏத்துக்கோங்க, நம்ம பாரத்தை கர்த்தர் ஏத்துக்கிற வல்லவரா இருக்கிறாரு. யார் நம்ம சொல்லுவோம் ஒரு வேலை செஞ்சாலும் தாங்க முடியாது, ஐயோ ரொம்ப வலியா இருக்குது, உன் பாரத்தை ஏசுகிறே அவரு ஏத்துக்கொள்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன் அவர் நீ சுமக்க கூடாது, அவருக்கு சுமந்து இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பட்டு இருக்கிற வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துல கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான மாற்றணும் வல்லவர். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன் ஒவ்வொரு காரியம் சொல்லும் போது கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. சகோதரி சொன்னாங்க மந்திரனா எனக்குள்ள ஜெபம் இருக்குது. ஜெபம் இருக்குது முக்கியம் இல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறது தான் முக்கியம். உதவி செஞ்ச தேவனை மறக்க கூடாது, நன்மை செஞ்சவரை மறக்க கூடாது, அவர் தை தூக்குனவரை மறக்க கூடாது. எல்லாமே நம்மளால சாதிக்க முடிச்சு நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொரு நாள் மாச பலம் கீழே ஊந்துதான் இருக்கும். ஒரு வேலை செய்யும் போது நம்மள செய்ய செய்ய பலவன் ஊந்துதான் இருக்கும். ஆனா பலப்படுத்துற கிறிஸ்துவால் எல்லாமே கூடும். ஏன்னா ஜெபம் சொன்னாங்க, என் ஜெபத்துல எல்லாம் மந்திரம் ஓடிச்சு அப்படி இப்படின்னாங்க. எவ்வளவு மந்திரம் பண்ணாலும் சரி, அவங்க சொன்னாங்க கர்த்தர் இருந்த இறங்கினாதான் கிரியை செய்ய முடியும். நம்ம ஜெபம் கேட்டப்பட்டாரான்னு யோசிக்கணும். உதவி செஞ்ச தெய்வத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், நடுங்கி இருக்கணும், தன்னை தாழ்த்தி இருக்கணும், கர்த்தருடைய கிருபையின்படி இருக்கணும். இசப்பான பெருமைப்படுத்துற தெய்வம் நீங்க ஒருவர். மனுஷன் நம்ம தாழ்மைப்படுத்தினே இருப்பாங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்தினே இருப்பாரு. போராட்டம் வரதான் வேலை மேல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், சபைக்குள்ள ஒரு போராட்டம், எல்லா பலவீனத்துல போராட்டம் எல்லாமே வந்தாலும் இயேசு உனக்கு உதவி செய்யற தெய்வமா இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம காணாதபடிக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையில் இருக்க கர்த்தர் விடுதலை கொடுத்த நாயகனா இருக்கிறாரு. நம்ம சாட்சியம் வைத்தோம்னா கர்த்தருடைய கிருபை தான். படிக்கிற இடத்துல உதவி செஞ்ச தெய்வம், பீஸ் கட்டல உதவி செஞ்ச தெய்வம், தேவைகளை உதவி செஞ்ச தெய்வம், சீட் கட்டிக்க முடிய உதவி செஞ்ச தெய்வம். அவர் இல்லாமல் எல்லாமே நம்மளால முடியாது. பணம் கொடுத்தா வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. நம்ம பணம் எவ்வளவு அள்ளி போக்கு கொடுத்தாலும் சரி, அதை ஒரு சீட் கட்டிக்காது. உதவி செய்யற தெய்வத்தை கூப்பிட்டாதான் காரியங்களை வாய்க்கா பண்ண முடியும். சீட்டு மணியை போட்டாதான் அந்த சீட்டுக்குள்ள அந்த வல்லமை இறங்கணும்ன்றாரு. அந்த விதை நம்ம போடும் போதுதான் செப்ப விதை. அறுவடை நாயகனை கூப்பிடும் போது கர்த்தர் கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கிறாரு. சொன்னாங்க ஜெபம் பண்ணுங்க மகனை சீட்டு கடிக்கணும்னு. அவங்க ஜெபம் பாரம் ஏப்பா இன்னைக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்க, இதுக்கு எனக்கு செய்வீன்னு கேட்டதுனால கர்த்தர் சரி இப்ப மாற்றின வல்லவரா இருக்கிறாரு. தம்மை நோக்கி கூப்பிடுன்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றாரு. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. தேவனோட சித்தத்தின்படி நம்ம நடந்தாதான் தேவனோட மகிமை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோட வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் உதவி செஞ்சு தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் எவ்வளவோ அற்புதம் அதிசய காண செஞ்ச தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் ஒவ்வொரு காரியம் அடிப்படையான இருக்குது.
ஏசப்பா நான் வந்த நாட்கள் எப்படி இருக்கு ஆண்டவர், திரும்பி பார்க்கிறவ வந்த பாதை ஆண்டவரே. கரடுகள் மேடுகள் பள்ளங்கள் எவ்வளவு வந்தது, எனக்கு உதவி செஞ்ச தெய்வம் நீங்க. இந்த இடத்துல வந்து உம்மோட சித்தப்பா, உன் சித்தத்தின்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நானா வரல, என்னை பிடிச்சு கொண்டு வந்த தெய்வம் நீங்க. என்னோட பேசின தெய்வம் நீங்க, என்னை அழுக பார்த்த தெய்வம் நீங்க, எனக்கு உதவி செஞ்ச தெய்வம் நீங்க. நம்ம சொல்லும் போது கர்த்தரோட சந்தோஷம் எவ்வளவு இருக்கு. நம்ம துக்க சந்தோஷமே மாற்ற முடியல அவரோட சமூகம் மாத்திரம்தான். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சிலர் என்ன நினைப்பாங்க, சபை விட்டு எல்லாமே போய் எல்லாமே அவருதான். நான் இந்த சபை இல்லையா, அழுத்த சபையில இல்லாதவங்க, அழுத்த சபையில உதவி செஞ்சு மறந்தவங்க எங்கவே முன்னேற முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்துல பெற்றுக் கொடுத்து இடத்துல எல்லாமே காரியத்தை வாய்க்க பண்ணி நம்ம எந்த இடத்துல போகலாம் சொல்லுவாங்க, சாக்கல்ல விழுறோமா, எங்க விழுறோம். ஆனா அதுல போனா நம்ம எவ்வளவு பிரச்சனை, அதுதான் எங்க விழுறாங்கன்னு தெரியல, செதுறந்து போய் கொண்டிருக்காங்க ஆத்துமா. எத்தனை பேர் உதவி செஞ்சதை மறந்து போயிருக்காங்க, அவர் சமூகத்தை மறந்து போயிருக்காங்க, வார்த்தை மறந்து போயிருக்காங்க, உபதேசத்தை மறந்து போயிருக்காங்க, ஏசப்பா செஞ்ச கிரியைகளை மறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லாமே அவர் செஞ்சது ஒரு நொடி பொழுதுல தூக்கி போட்டு போயின்னு இருந்தாங்க. பிரச்சனை வரும்போது இயேசு நோக்கி, ஐயோ ஏசப்பா இருங்க, எப்படி இருngaரு, நீ சத்தம் விட்டு கூப்பிட்டாலும் சத்தத்தை நான் பதில் கொடுக்க மாட்டேன், என்னே தள்ளி விட்டு போகும்போது. ஏன்னா அவரை விட்டு போயிட்டானா நமக்கு பிரயோஜனமே இல்லையே. நீ உதவி செஞ்சு என்ன நினைக்காம இருக்கிறியா அப்படி ஏசப்பா கேட்கும் போது ரொம்ப வேதனையான சூழ்நிலை. கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிற வல்லவரா இருக்கிற இப்படி மட்டும் தேவன் கிரியை செஞ்ச தெய்வம் இயேசு கிறிஸ்துவையான தெய்வமா இருக்கிற. எல்லாரும் கண்களை மூலமா துதிக்கு பாத்திரமே துணியாத இவரை நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரிக்க கிருபை பலனை துதி பலனை நமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா எங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சு நேசரே மக்கள் நன்றி. மனுஷன் உதவி எங்களுக்கு தேவையில்லப்பா, இசப்பா உன் உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. கர்த்தர் நீ கிரியை செய்யப்பட்டு கிருபைகளுக்காக நன்றி டேடி. மனசு சொல்லி சொல்லி காட்டுவாங்கப்பா, எழுதிக்க தெரியாமலே பேசுவாங்க ஆண்டவரே. எதுக்குமே டேடி நீ கொடுத்தாருன்னா அள்ளி கொடுக்க தப்பாப்பனப்பா. சந்தோஷத்தை சமாதானியம் மேன்மையோ சுகத்தையோ விடுதலை சார்ந்த டேடி எவ்வளவா அள்ளி கொடுக்க தப்பாப்ப நீ ஒருவர ஆண்டவரே. உன் சமூகத்தை விட்டு தூரமா போகாதபடிக்கு, உன் வார்த்தை விட்டு தூரமா போகாதபடிக்கு, நீ உதவி செஞ்சு தள்ளி போகாதபடிக்கு அந்த அன்னைக்குள்ள வரும்படி கிருபை செய்வீராக தகப்பனே. நீ பேசுவீராக ராஜா. நீ சொன்னீரே எவ்வளவா மாம்சம் வெளிப்படுத்தா பரிசுத்தாவி வெளிப்படுத்தின சொன்னீரே. பரிசுத்தாவி வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தை ரத்தத்துல போட்டு செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.